காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒருவர் தான் வில்லியம் மூர். கடைசியாக இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர் வில்லியம் மூர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். வெப்சைட்டுகளிலே சென்று வில்லியம் மூர் அடித்தால் நல்லவர், முகமது நபியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கின்றார், குர்ஆனை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கின்றார், இந்த தகவல் மட்டும்தான் கிடைக்கும். 1970ஆம் ஆண்டு இந்தியாவிலே ஒரு சிறிய சஞ்சிகை வெளியே வந்தது. நான் ஏன் தோல்வியை தழுவிக்கொண்டேன். வில்லியம் மூருடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு கூறப்பட்டது. கிடைத்தால் படித்து பாருங்கள். அவர் கூறிய வரலாறு: 20 வயது, ஒரு யூதன். வில்லியம் மூர் ஒரு யூதர். தன்னுடைய 20வது வயதில் பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டு வெளியே வருகின்றார். இயற்கையிலேயே இஸ்லாத்தோடும் முஸ்லிம்களோடும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர். இஸ்லாத்தை பிடிக்காது, முஸ்லிம்களை பிடிக்காது, அல் குர்ஆனை பிடிக்காது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்காம இருந்தவர். அவருடைய நண்பர்கள் கூறுகின்றார்கள், வில்லியம் மூர், நீ ஒரு பட்டதாரி, உன்னுடைய படிப்பை முடித்து விட்டாய், உன்னுடைய நோக்கம் என்ன? இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்ய வேண்டும். வில்லியம் மூர் ஆரம்பிக்கின்றார். எப்படி சதி செய்வது? குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கின்றார். சூரத்துல் பக்ராவில் இருந்து ஆரம்பிக்கின்றார். 23வது 24வது வசனம் அவருடைய கண்ணுக்கு படுகின்றது. வைன் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மித்லிஹி என்ற வசனம். படித்து பாருங்கள். வைன் குந்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸல்னா, எங்களுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த இந்த குர்ஆனிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இந்த குர்ஆனிலே இருக்கின்ற ஒரு சூறாவை போன்று ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். குர்ஆன் சவால். சவாலை குர்ஆன் எப்படி முடிவு செய்கின்றது என்று சொன்னால், முற்றுப்புள்ளி எப்படி வைக்கின்றது என்று சொன்னால், ஃபஇல்லம் தஃஅலு, உங்களால் கொண்டு வர முடியாது, வலன் தஃஅலு, ஒரு காலமும் கொண்டு வர மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சவாலை முடித்து விடுகின்றான். சவாலை செய்ய முடியாது, அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றான். வில்லியம் மூர் படிக்கின்றார், இந்த சவாலை நான் செய்ய வேண்டும். இந்த சூரா அல்ல, இந்த குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை நான் மாற்ற வேண்டும் முடிவெடுக்கின்றார். அக்காலத்திலே அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே யாரும் சென்று படிக்கலாம் என்ற நிலை இருந்தது. வில்லியம் மூர் போகின்றார் அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துக்கு. மதரசாக்கள் போன்றல்ல, 2 வருடம் 4 வருடம் 8 வருடம் அல்ல, 20 வருடங்கள் அரபு மொழியை படிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மொழியை 6 மாதத்திலே படிக்கலாம். 20 வருடம் படித்தால் எப்படி தேர்ச்சி இருக்கும்? வில்லியம் மூருக்கு எந்த அளவுக்கு தேர்ச்சி தெரியுமா? அரபியிலே சொல்லக்கூடியதை ஜெர்மன் மொழியிலே அப்படியே மொழிபெயர்ப்பார், ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பார், அரபியிலே கவிதைகள் பாடல்கள் இயற்றுவார், ஆங்கிலத்தில் ஜெர்மன் மொழியில் பேசக்கூடியதை அரபுக்கு அப்படியே மொழிபெயர்க்கக்கூடிய அரபியிலே பாண்டித்தியம். அவருடைய அரபு பாண்டித்தியத்தை பார்த்து இங்கிலாந்து அரசாங்கம் சேர் பட்டம் கொடுக்கின்றது. சேர் வில்லியம் மூர் என்று மாறிவிடுகின்றார். இப்பொழுது அவருடைய நெருங்கிய யூத கிறிஸ்தவ நண்பர்கள் கூறுகின்றார்கள், வில்லியம் மூர், நல்ல ஒரு சந்தர்ப்பம், குர்ஆனை நீ மாற்றி அமைவதற்கு நல்ல சந்தர்ப்பம். வில்லியம் மூர் குர்ஆன் பிரதியை கையில் எடுக்கின்றார். தன்னுடைய நூல் நிலையத்துக்கு செல்வதற்கு வாசலிலே வைத்து, கிறிஸ்தவ நண்பர்களே, யூத நண்பர்களே, இதோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் பிரதி நான் வெளியே வரும் பொழுது இருக்காது, வேறொரு குர்ஆனை கொண்டு வருகின்றேன், இந்த குர்ஆனை மாற்றி கொண்டு வருகின்றேன். உள்ளே போனவர் குர்ஆனை பிரட்டுகின்றார். இப்பொழுது அவருடைய சிந்தனைக்கு ஒரு விடயம் தெளிவுபடுகின்றது. இந்த குர்ஆனில் முக்கியமான ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடித்தால் முழு குர்ஆனையும் மாற்றலாம் ஒரு முடிவுக்கு வருகின்றார். முக்கியமான ஒரு வார்த்தை
அந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தை நான் கண்டுபிடித்தால் முழு குர்ஆனை மாற்றலாம். தேடுகின்றார் தேடுகின்றார், கடைசியாக அவருடைய கண்ணுக்கு பட்டது அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தையை நான் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி? ஒவ்வொரு பாஷையிலும் போகின்றார். அக்காலத்திலே உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தன. அந்த மொழிகளை அவர் ஆய்வு செய்கின்றார். கடவுளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆங்கிலத்துக்கு போகின்றார். ஆங்கிலத்துக்கு கடவுளுக்கு கோட், GOD கோட் என்று சொல்லுவார்கள். அதனை திருப்பி போட்டால் DOG டோக் நாயாக மாறிவிடுகின்றது. தமிழிலே கடவுள் காணாவை நீக்கிவிட்டால் டவுல் என்று வருகின்றது. இறைவன் ஈனாவை நீக்கிவிட்டால் ரைவன் என்று வருகின்றது. எந்த கருத்தும் கொடுப்பதில்லை. இப்படி உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிகளிலும் கடவுளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை தேடுகின்றார். அல்லாஹ்வுக்கு நிகரான வார்த்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை.